பிஇஓ 2025-26க்கான போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிஇஓ எக்ஸாமில் கேட்கப்பட்ட 2018-19 கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 7 கொஸ்டின்ஸ் 7 செட்டு. இதில் ஒரு கொஸ்டின்ஸ்லையும் 24 வினாக்கள் மேக்ஸு. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 168 வினாக்கள் இருக்கும். இந்த 168 வினாக்களுக்கும் நம்ம விரிவான விடைகள், அதாவது ஷார்ட்கட் மெத்தடும் ப்ளஸ் அதுக்கான டீட்டெயில் ஆன்சரும் நம்ம எல்லா கொஷின்ஸுக்கும் நம்ம கைப்பட எழுதியிருக்கிறோம். இது நம்ம ஒரு புக்லெட்டாக ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி நம்ம கொடுக்குறோம். தேவைப்படுபவர்கள் இதை வாங்கிக்கொள்ளலாம். இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 350 ஒன்லி, அதாவது 300 புக்லெட்டுக்கும் ப்ளஸ் 50 ரூபா கொரியர் சார்ஜுக்கும் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ளவர்கள் நம்மளுடைய தொடர்பு கொண்டு நீங்கள் புக்லெட்டிங் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா 51,75 எண்களுக்கு மீபே காண்க, அதாவது HCF. இதில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட்கட் மெத்தடும் அதனுடைய டீட்டெயில் ஆன்சர் பார்க்குறோம். நம்ம 2 மெத்தட்லையும் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம கொடுப்போம். ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஒரே மெத்தட் மட்டும்தான் வரும், அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்கள். ஷார்ட்கட்னாக்கா 51,75க்கு இந்த டானா ஷேப்பில், அதாவது 51 வகுக்கக்கூடிய பொதுவான ரெண்டுத்தையும் பொதுவாக வகுக்கணும். இதுதான் HCFக்கும் எல்சிஎம்முக்கும் உள்ள வித்தியாசம். எல்சிஎம்ல நம்ம டானா வகுத்தல் போடும்போது ஏதோ ஒரு எண்ணை நம்ம வகுத்துட்டே லாஸ்ட்ல 1 வர்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஆனால் HCF பொறுத்த அளவுக்கு கொடுக்கப்பட்ட 2 நம்பரோ அல்லது 3 நம்பரோ மூணுத்தையுமே காமனா வகுக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம வெளியில எடுத்து போட்டு வகுப்போம். நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா 51,75 காமனா வகுக்கக்கூடிய ஒரே எண் எது அப்படின்னாக்கா 17 தான். அப்ப 17 போட்டோம்னாக்கா 3 17 51, 5 17 75. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்ப இதுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா 3,5க்கு காமனா வகுக்கக்கூடிய நம்பர் 1 தான். அப்போ 1ன்னு போட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இந்த சைட்ல இந்த 1ன்னு போட்டு காமனா வகுக்கக்கூடிய நம்பர் 1ன்னு வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மேல உள்ள அந்த எண்களை பெருக்கிக்கலாம். இப்ப இதுல 17 1 மட்டும்தான் இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் பெருக்கினா என்ன ஆன்சர் அப்படின்னாக்கா 17 தான் வரும். அப்ப 51,75க்கு HCF என்ன அப்படின்னா 17. அதுவே இங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா டீட்டெயில் ஆன்சர் என்னக்கா இது டீட்டெயில் இதுவும் ஷார்ட்கட் தான். பட் இருந்தாலும் இதுதான் கரெக்டான ஃபார்மேட். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இது, அதாவது 51க்கு பகா காரணிகள் கண்டுபிடிக்கணும். என்ன பகா காரணிகள் அப்படின்னாக்கா 3 கிராஸ், அதாவது 3 17 51, இதுதான் பகா காரணிகள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 85க்கு பகா காரணினாக்கா 5 × 17. இப்படி இது போல நம்ம காரணியா பிரிச்சுட்டு அதுல காமனா எது பொதுவா இருக்குன்னு பார்க்கணும். அப்ப பொது காரணி என்ன அப்படின்னாக்கா 17. அப்ப அடுத்தது ஒரு சீரீஸ் கொடுத்துக்கிறாங்க, ஃபிபனாச்சி சீரீஸ். இது அந்த ஃபிபனாச்சி சீரீஸ்ல 11வது ஃபிபனாச்சி எண் என்னன்னு கேட்கறாங்க. இது ஒரே மெத்தட் தான். இதுல ஷார்ட்கட்டோ அல்லது டீட்டெயிலே கிடையாது, ஒரே தான். பாத்தீங்கன்னாக்கா ஃபிபனாச்சி தொடர்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இந்த ஆப்ஷன்ல 4 ஃபார்மேட்டுமே ஃபிபனாச்சி உடைய ஃபார்முலா கேட்டுடலாம். அதனால இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Fn = Fn-1 + Fn-2. இதுதான் ஃபிபனாச்சியான ஜெனரல் ஃபார்மேட். இப்போ இதுல முதல் உறுப்பும் இரண்டாவது உறுப்பும் நம்ம கொடுத்துருவாங்க. முதல் உறுப்பு என்ன அப்படின்னாக்கா 1, இரண்டாவது உறுப்பு என்னன்னா அதுவும் 1 தான். அப்போ ஃபர்ஸ்ட் உறுப்பு 1 அப்படின்னா ரெண்டாவது உறுப்பு 1னாக்கா இதை நீங்க அப்படியே ஆட் பண்ணி அடுத்த உறுப்பு போட்டுக்கலாம். இப்போ 1 ஆட் பண்ணனா வந்துடும் 2, அவ்வளவுதான். இதுக்கு அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு தான். இப்போ 1 2 3. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்த 2 உறுப்பையும் ஆட் பண்ணி போட்டோம்னாக்கா 5. அடுத்தது 3 5 ஆட் பண்ணாக்கா 8. அப்படியே போயிட்டு இருந்தாக்கா அவங்க கேட்கறது என்னது 11வது ஃபிபனாச்சி தான் கேட்கறாங்க. 55 என்பது F10, அதாவது ஃபிபனாச்சி 10வது உறுப்பு தான் 55. அப்போ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 34 9வது உறுப்பு, 55 என்பது 10வது உறுப்பு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா நம்மளுக்கு 89ன்னு வரும். இதுதான் ஃபிபனாச்சியினுடைய 11வது உறுப்பு. இது அடுத்தது 3வது கணக்கு. இது கொஞ்சம் இந்த டயக்ராம் கொஞ்சம் தெளிவா தெரியல, நான் இங்க போறேன் பாருங்க. ஒரு சதுரம் இருக்கும். அந்த சதுரத்தை சுத்தி எல்லாமே செங்கோண முக்கோணங்கள் கொடுத்துருப்பாங்க. பாத்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கும். எல்லாமே செங்கோண முக்கோணம். இப்போ இது போல கொடுத்துட்டு இதனுடைய அளவு கொடுத்துருப்பாங்க. இதனுடைய அளவுகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த 4 முக்கோணத்தின் அளவுகளும் சேமா தான் இருக்கும். என்ன அப்படின்னாக்கா இது 4 சென்டிமீட்டர், இது 5. அதே போலதான் எல்லாமே 4 5 4 5 4 5 கொடுத்துருப்பாங்க. இந்த சதுரத்தினுடைய அளவு என்னன்னாக்கா ஒரு பக்கம் 3னா மற்ற எல்லாமே 3 தான். அது அவங்க கொடுத்துருப்பாங்க 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் சொல்லிட்டு. என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னாக்கா இதனுடைய டோட்டல் ஏரியா கேட்பாங்க. அதாவது ஒரு சதுரம் 4 செங்கோண முக்கோணம், இது 5 டயக்ராம் உடைய டோட்டல் பரப்பு கேட்பறாங்க. இப்போ இதுக்கான தேவையான பரப்பு என்னன்னாக்கா மொத்த பரப்பு = சதுரத்தின் பரப்பு பிளஸ் 4 × முக்கோணத்தின் பரப்பு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா நம்மளுடைய மொத்த பரப்பு கிடைச்சிடும். அப்போ சதுரத்தின் பரப்பு பிளஸ் 4 முக்கோணத்தின் பரப்பு. சதுரத்தின் பரப்புக்கான ஃபார்முலா A². அடுத்தது 4 × ½ BH. இப்போ இந்த ஏவுக்கு பதிலாக 3 × B 5,
ஹெச் வந்து 4. இப்போ நம்ம பெருதிடுறோம். ஏக்கு பதிலாக 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு 1/2 5 இன்ட்டு 4. இப்போ இதை நம்ம அடிச்சோம்னாக்கா 1 2 2 இந்த இடத்துல 2 2 4 வந்துடும். பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 5 இருக்கு, இங்கே 2 இருக்கு. இப்போ 5 2 இங்கே 4 அப்படியே போட்டுக்கிறோம். 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 9 இந்த இடத்துல 5 இன்ட்டு 2 இருக்கா, 2 10 வந்துடும். அப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 10 கிடைக்கும். அப்போ 4 இன்ட்டு 10 40, இந்த 9 அப்படியே வரும். அப்போ டோட்டலாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா 49 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா நம்ம பரப்பு கண்டுபிடிக்கிறோம், அதனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 49 தான் கரெக்டான ஆன்சர். பி தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது 4வது சம் பார்க்குறோம். 5 ஆண் அல்லது 3 பெண்கள் சேர்ந்து அறிவியல் திட்ட நகலை 40 நாட்களில் செய்தனர். அதே அறிவியல் திட்ட நகலை 15 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் செய்தால் எப்பொழுது முடிப்பர்? கொஸ்டின்ஸ் இது ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த சம்மில் வந்து முக்கியமான 2 வார்த்தையை நம்ம வந்து கவனிச்சு பார்க்கணும். இங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அல்லதுன்னு கொடுத்துருப்பாங்க, இங்க வந்து மற்றொன்னு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அல்லது அப்படின்னாக்கா இந்த 2 பேர்ல ஒருத்தவங்க தான் நம்ம எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த 5 ஆண் அல்லது 3 பெண் அப்படின்னாக்கா எத்தனை நாள் முடிக்கிறாங்கனாக்கா 40 நாள். அதாவது 5 ஆண்கள் செஞ்சாங்கனாக்கா 40 நாட்கள்ல அந்த திட்ட நகலை முடிக்கிறாங்க. அதே போல 3 பெண்களா இருந்தாங்கனாக்கா அதுவும் அதே 40 நாள்ல முடிக்கிறாங்க. இப்படி முடிச்சிட்டாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து, அதாவது 15 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்தாங்கனாக்கா அதன் திட்ட நகலை எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறதா கொஸ்டின்ஸ். இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னாக்கா அந்த 5 ஆண் 3 பெண் 40 அப்படியே போட்டுக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்தது என்னது 15 ஆண் அடுத்தது 6 பெண்கள் எத்தனை நாள்ல முடிப்போம்னு கேட்கறாங்க. புரியுதா? இது அப்படியே போட்டுக்கிட்டு இங்க பாருங்க மேல உள்ளதை வந்து அப்படியே பெருக்கணும். 5 கிராஸ் 3 கிராஸ் 40, அதாவது பெருக்கலை போட்டுக்கணும். கீழே என்னன்னாக்கா கிராஸ் மல்டிப்ளை, இப்படி ரெண்டுத்தையும் பெருக்கணும், இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது என்னன்னாக்கா 5000 இந்த இடத்துல வரும், பிளஸ் இந்த கிராஸ் மல்டிப்ளை வந்து 3 இன்ட்டு 15 வரும். அடுத்தது 5 இன்ட்டு 3 இன்ட்டு 40 வரும். கீழே பார்த்தீங்கன்னாக்கா இங்க 5000 30, இங்க 3 15 45. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேல பெருக்க தேவையில்ல, லாஸ்டா நம்ம வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ 30 பிளஸ் 45 அப்படின்னாக்கா 75 வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடிச்சிடலாம். 1 5 15 5 75 வரும். இந்த இடத்துல 15 வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3 இருக்கா, 1 3 3 3 இங்கே 15 வரும். அப்போ 1 5 5 இங்கே 40 இருக்கா, 8 5 40. அப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு 8 கிடைக்கும். அது ஆன்சர் வந்து 8 days தான். அடுத்தது இந்த டீட்டெயில் ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா இந்த ஆண் மற்றும் பெண் திறனை வந்து நம்ம சமப்படுத்தணும். ஒன்று வந்து நம்ம ஆண்களுடைய திறனை வந்து பெண்ணுக்கு நம்ம சமப்படுத்தலாம், இல்லை பெண்ணுடைய திறனை வந்து நம்ம ஆண்களுக்கு சமப்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5 ஆண்கள் கொண்டு 3 பெண்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. 5 ஆண்களுக்கு 3 பெண்கள் சமம் அந்த விகித ரேஷியோ எடுத்துக்கினாக்கா இதுல மென் எடுத்துக்கும் போது 3/5 5 என்ன போச்சுனாக்கா பெருக்கல் வருமா, 3/5 எஃப், அதாவது பெண்கள். ஆண்களுடைய திறன் பார்த்தீங்கன்னாக்கா 3/5 பெண்கள் திறன். அடுத்தது பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5/3 ஆண்கள் திறன். இதுதான் நம்முடைய திறன், அதாவது ரேஷியோ, அவங்களுக்குள்ள ரேஷியோ. அப்போ 15 ஆண்கள் ஈக்குவல் 15 இன்ட்டு அந்த ஆண்களுக்கான அந்த திறனை கணக்கிட்டோம்னாக்கா 3/5. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 1 5 5 3 5 15 வரும். அப்போ இங்க 3 3 இருக்கும், 3 9 பெண்கள். அந்த 15 ஆண்கள் எதுக்கு சமம் அப்படின்னாக்கா 9 பெண்கள். அப்போ தேர்ஃபோர் அவங்க என்னன்னாக்கா அந்த இடத்துல 15 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து செய்யறதை நம்ம இப்ப எடுத்துக்கலாம். இப்ப 15 ஆண்கள் அப்படின்னா எத்தனை பெண்கள் எடுத்துக்கலாம், 9ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 9 பெண்கள் பிளஸ் 6 பெண்கள், ஏன்னா நம்ம ரெண்டு சேர்த்துன்னு கேட்கறாங்க. அப்போ 9 பிளஸ் 6 = 15 பெண்கள். இப்போ 15 பெண்கள் அப்படின்னாக்கா இப்போ கணக்கின்படி பார்த்தீங்கன்னாக்கா 3 பெண்கள் வந்து எத்தனை நாள் அந்த திட்ட நகலை முடிக்கிறாங்க அப்படின்னா 40 நாள்ல. அப்போ 15 பெண்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு தான் கொஸ்டின்ஸ். அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் மேலே அப்படியே நம்ம பெருக்கிக்கலாம். அப்போ 3 × 40 டிவைடட் பை இந்த 15. இப்போ 1 3 3 5 3 15 1 5 5 8 5 40. அப்போ = 8. இதுதான் வந்து டீட்டெயில் ஆன்சர். அடுத்தது 5வது கணக்கு பார்க்குறோம். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடித்தனர். ஏ மட்டும் அதே வேலையை 48 நாட்கள் செய்தார் எனில் பி செய்யும் வேலை நாட்கள் எத்தனை? ஃபர்ஸ்ட் இதனுடைய ஷார்ட்கட் பார்த்துலாம். அப்போ ஷார்ட்கட் என்ன அப்படின்னாக்கா கொடுக்கப்பட்ட 2 வேல்யூஸும் மேலே பெருக்கிக்கணும். அதே போல டிவைடட் பை கொடுக்கப்பட்ட 2 வேல்யூவும் மைனஸ் பண்ணிக்கணும். இங்க பாருங்க இதுல வந்து பி மட்டும் கேட்கறாங்க, அதே போல ஏ மட்டும் கேட்டானாக்கா கீழே வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஏ பிளஸ் பி இருவரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம வந்து கீழே இருக்கிற வேல்யூ வந்து பிளஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இப்போ வந்து பி மட்டும் கேட்கறாங்க, இது போல மேல ரெண்டுத்தையும் கொடுத்த வேல்யூ வந்து பெருக்கிங்க, கீழே வந்து மைனஸ் பண்ணிங்க. இப்போ 48ல 16 போனாக்கா 32. அப்போ இது நம்ம 16 16 2 16 32 வந்துடும். அப்போ மேலே 48 மட்டும் இருக்கும், கீழே 2 இருக்கும். 1 2 24 2 48. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 24. இப்போ இதற்கான டீட்டெயில் ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா இது வந்து நம்ம ரேஷியோ மெத்தட்ல போடுவோம். அதாவது ஏ மட்டும் ஒரு வேலை செய்வதற்கான ரேஷியோ என்னன்னாக்கா
அவர் ஏ மட்டும் எத்தனை நாள் செய்யறாங்க அப்படின்னாக்கா 48 நாட்கள்ல செய்யறாரு. அப்ப அதனோட ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 1/48. இருவரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்யறாங்க அப்படின்னாக்கா 16 நாட்கள். அப்ப அதனோட ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 1/16. இப்போ இந்த பியின் வேலை விகிதம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது எப்படி இதுக்கான ஃபார்முலா வந்து மொத்த வேலை விகிதம் மைனஸ் ஏயின் வேலை விகிதம். அப்போ மொத்த வேலை விகிதம் என்னது 1/16. ஏயின் வேலை விகிதம் என்னது 1/48. இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது தான் இந்த ஸ்டெப் வரும். புரியுதுங்களா? அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்க பாருங்க 48 இப்படி பெருக்குனாக்கா ஓர் 48 இப்படி பெருக்கும் பொழுது ஓர் 16 வரும். அப்ப 48 மைனஸ் 16 டிவைடட் பை ரெண்டுத்தையும் பெருக்கணும். அதாவது 48 இன்ட்டு 16. அப்ப பெருக்கும்போது இப்ப 48 16 போனாக்கா 32 கீழே அப்படிதான் இருக்கும். இதை நான் அடிக்கலாம். ஒரு 16 16 2 16 32. அப்ப மேல 2/48 வரும். 1 2 24 2 வந்து 48. அப்போ பியின் விகிதம் என்ன வருது அப்படின்னா பி மட்டும் விகிதம் பார்த்தீங்கன்னாக்கா 1/24 வருது. அப்ப பி வந்து தனியாக எத்தனை நாள் முடிக்கிறார் அப்படின்னாக்கா 24 நாட்கள்ல இந்த வேலையை முடிக்கிறாரு. இதுதான் வந்து இதுக்கான டீட்டெயில் ஆன்சர். சரி நண்பர்களே, இது மாதிரி பியூ கொஸ்டின் அனைத்து வினாக்களுக்கும் 168 வினாக்களுக்கும் ஷார்ட்கட்டு பிளஸ் டீட்டெயில் ஆன்சர் வந்து நம்ம புக்லெட்டாக போட்டிருக்கோம். இந்த புக்லெட் மட்டும் இல்லாமல் இதுக்கான விரிவான வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க 168 சம்முக்கும் நீங்க இதுக்கான விளக்கத்தை நீங்க பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? தேவைப்படும் ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.